அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு டிசொல்யூஷன் ஆஃப் மைண்ட், இந்த மனமற்ற நிலை ஏற்பட்டால்தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிற இரகசியங்களினுடைய முதல் அடியை எடுத்து வைக்க முடியும் என்பது பல ஆயிரக்கணக்கான ஞானிகளும் ரிஷிகளும் குறிப்பிட்டிருக்கின்ற மெய் ஞான வழியில் வெளிப்படுத்தி இருக்கின்ற பல விஷயங்களை பல ஆண்டுகளாக தொடர்ந்து இது முடியுமா என்று நினைத்து பார்த்திருக்கிறேன். எனக்கு சந்தேகமே இல்லை. பதஞ்சலி யோக சூத்திரத்தை படிக்கும் போது வாய் கிடைத்த சித்த விருத்தி நிரோதகா என்ற அந்த வாசகத்தை பார்க்கும்போதும், செயலுணு நிலையில் விழிப்புறு நிலையில் எண்ணங்களற்ற நிலை என்ற விஷயங்களை படிக்கும் போதும், ஸ்டில் மைண்ட், நோ தாட், சமாதி நிலை, நிர்விகல்ப சமாதி நிலை, அஜம்பிரங்காத, இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் உண்மையா 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 என்று போராடி இருக்கிறேன். அது இந்த பிறப்புக்குள் அடைய முடியுமா என்பதையும் போராடி இருக்கிறேன். அப்போ நம்முடைய ஞான யோக மார்க்கங்களை பற்றி சுவாமி விவேகானந்தருடைய பார்க்கும் போதெல்லாம், அப்புறம் ஏன் முடியவில்லை எல்லோராலும்? அந்த பிரம்மத்தினுடைய, அந்த பரம்பொருளுடைய ஒரு பிம்பமாக பிறந்திருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து ஓரளவுக்கு பார்த்துட்டேன். எல்லா உயிரிலும் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் நிறைந்திருக்கிற அந்த சக்தியினுடைய இரகசியமும் பிடிபடுகிறது. ஒவ்வொரு அணுவணுமாக இந்த பிரபஞ்சம் கட்டமைக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை நினைத்து அதையே தியானமாக நான் இருந்து பார்க்கிறேன். இந்த உடலை பற்றிய கட்டமைப்பு, நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை பற்றிய கட்டமைப்பு, பஞ்சபூதங்களை பற்றிய கட்டமைப்பு, வானத்தை பற்றிய கட்டமைப்பு, பூமியை பற்றிய கட்டமைப்பு, இயற்கையினுடைய ஒவ்வொரு அணு விஷயமாக இருக்கக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளும் அப்படியே உணவே தியானமாக, உடலே தியானமாக, பஞ்சபூதங்களே தியானமாக, பிரபஞ்சமே தியானமாகலாம் அப்படியே அந்த கட்டமைப்புகளை ரசித்து பார்ப்பேன். ஒரு செய்திக்காக சொல்லுகிறேன். இந்த உடல் என்பது வெறும் உடலா? ஏதோ ஒரு உடல், ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷனா? உள்ளுறுப்புக்கள், வெளி உறுப்புக்கள், உள்ளுறுப்புக்களுடைய இயக்கங்கள், வெளியுறுப்புக்களுடைய இயக்கங்கள், ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனி இயக்கங்கள். ஹார்ட் தனியான இயக்கம், நுரையீரல் தனியான இயக்கம், 5 மண்டலங்களும் தனித்தனியான இயக்கம், காற்றோட்டு மண்டலம், எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒவ்வொரு நொடியும் அதை அனுபவிக்க தொடங்கும் போது தான் நான் பார்த்தேன், இன்னும் எத்தனை 1000 ஆண்டுகள் இருந்தாலும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி ரகசியம் கூட நமக்கு புரியாதே. இப்படிப்பட்ட பிறப்பையில் மனித பிறப்பாக பெற்றிருக்கிறோம் என்று நினைத்து மறுபடியும் நேற்று ஒரு பூமியில் ஒரு ரகசியம் கிடைத்திருக்கும். உதாரணமாக மழையை பற்றி. மழை இல்லை என்றால் நீரின்றி அமையாத உலகு என்ற விஷயத்தை வள்ளுவன் மூலம் கேட்கிறோம். யத்வவாசி தத்வவாசி என்று சாத்யாயனி உபனிஷத்திலிருந்து கேட்கிறோம். அதான உண்மையா? அப்படி பார்க்கும்போது சுவாமிஜி அடிக்கடி விவேகானந்தர் சொல்லுவாங்க, நீ உன்னுடைய ஆன்மாதான் நீ என்று புரி அப்படின்னு சொல்றாங்க. உன் ஆன்மா என்று, நீ ஆன்மாதான், மற்ற எதுவுமே இல்லை என்று புரிஞ்சுக்க, அதிலிருந்து நீ கொதித்து எழு அப்படின்லாம் சொல்கிறாங்க.
அதை ஏன் எல்லாரும் செய்ய முடியலை எல்லாரும் செய்ய முடியலைன்னு துடிப்பினான். அப்புறம் நம்ம சாஸ்திரங்கள் சொன்ன பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் எவிடன்ஸ் வேணாம். யாராவது ஒருவனுக்கு மட்டும்தான் அமையும். கீதையில் சொன்னது யாராவது 100 பேர், ஒரு சிலருக்கு, அப்புறம் அப்படியே கொடுத்தது. ஆனால் இப்போ எல்லாம் கைவல்லினவன் எல்லாம் படிக்க படிக்க எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது எது? அந்த ஞானம், அந்த ஆத்மாவின் ரகசியம். ஆனால் யாருமே அடைய முடியவில்லையே அப்படின்னு இதுவரைக்கும் பார்த்துட்டதுனால தான் எனக்கு ஐடியா வரும். ஒரு ரமணரை பார்த்தோம், ஒரு சுவாமி விவேகானந்தரை பார்த்தோம், ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கிறோம், ஒரு லாவோட்சி என்று ஒருத்தரை அங்கிட்டு வச்சுக்கோங்க பார்க்குறோம். நீங்கள் சாதாரணமாக சயின்டிஸ்ட்டும் மெய்ஞானிகள் தான். ஒரு ஐன்ஸ்டீனை பார்க்கிறோம், ஒரு ஆல்வா எடிசனை பார்க்கிறோம். நான் வெறும் மெய்ஞானத்தை மட்டும் சொல்லலை, யாரோ ஒருவர் இதுவரை ஏன் எல்லோரும் ஆக முடியலைன்னு சொன்னால், அப்போ தான் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் எனக்கு சொல்லுது அப்படி நீ ஆயிர முடியாதுன்றது விஷயத்தை தெரிகிற மட்டும் இல்லை. ஒன்று புரிஞ்சுக்க, எல்லோரும் ஒரே நேரத்தில் ரமணர் ஆகிட்டா, எல்லோரும் ஒரே நேரத்தில் விவேகானந்தர் ஆகிட்டா என்ன ஆகும்னு நினச்சிப்பார். இந்த பூமி என்ன ஆகும்? மிருகங்கள்னா பசி, வலி, பயம், பாசம், காமம் கொடுத்தாச்சு, பேசலை இல்லை. அது அப்படி சிந்திச்சு பாருங்க. செடிகள், மரங்கள், கொடிகள், உயிரினங்கள். நான் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் எனக்கு இதுதான் நான் உணர்கின்ற, அவர்கள் சொல்லி இருக்கின்ற சாட்சின்னு சொல்லுவது. ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்திலும் நான் உண்மையை சொல்லுகிறேன். நீ என்ன 24 மணி நேரமும் நான் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டாக மாட்டுவேன். எப்படி மாற்றுவேன்னா, நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன்ல, இது எனக்கு பேச்சல்ல, எனக்கு தியானம். பெருசாக எந்த இமேஜ் வச்சுக்கிறாதீங்க. ஏன்னா ஸ்பார்க் ஆனாதான் பேசுவேன். எதையாச்சும் 4 விஷயங்களை கலந்து பேசி அட்ராக்ட் பண்ணும். There should not be any preoccupation of intelligences. There should not be any expectations. There should not be any thoughts. There should not be any planning thoughts. If anything comes as a spark, express it. இதை நான் எங்கே கண்டுபிட்டேன்னா, சுவாமிஜியுடைய நூல்கள், திருக்குறள் நிறைய அவங்களுக்கு தெரியுமில்ல. ஒரு 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 பொருள், அது ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், அது எழுத்தாக இருக்கட்டும், 64 கலைகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று 3 காலங்களிலும் நிற்கிறதா? அதுதான் நித்திய அனித்திய வஸ்து விவேகம் என்று நான் கொஞ்சம் பார்த்தேன். அப்போ 3 காலங்களிலும் இருக்கிறதா? இருக்குமா? இருக்கிறதானா? இருக்கு. நம்முடைய 64 கலைகள் இருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் பேசிவிட்டு போன விஷயங்களை இப்போ உட்கார்ந்து விடிய விடிய நான் படித்து கொண்டிருக்கிறேன். அவர் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. நான் பேசியிருக்கிற சொல்லி இருக்கிற விஷயங்களும் இன்னும் 1400 ஆண்டுகள் இவர்கள் பார்ப்பார்கள், படிப்பார்கள் என்று சொன்னதாக ஒரு செய்தி இருக்கிறது. உண்மையிலேயே நானெல்லாம் படிக்கிறது ஒரு சில துளிகள். ஒரு நூலை படிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு நான் பழக்கப்படுத்தி ஆட்படுத்தப்பட்டேன். நான் படிக்க ஆரம்பித்தால் சுவாமிஜியுடைய ஒரு 7-8 வரிகளை படித்த உடனே நின்று எனக்கு ஒரு உயிர்ப்பு கலந்து வரும். அதில் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, அந்த சென்டென்ஸில் ஒரு 6-7 வரி வருகிறதுனா, ஒரு இடத்துல புல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு முன்னால் 3 வரி நின்றும். வள்ளலாரின் வரிகள் பாருங்க, தனித்திரு, தனித்து இரு, 2 தானே. அறம் செய்ய விரும்பு, 2 வேர்டு தானே. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தா, இவர்களிடமிருந்து எப்படி வந்தது என்று சிந்திக்கத்தான் எனக்கு தெரிந்தது. இட் ஷுட் பி ஃப்ரம் தி சோல், செல்ஃப். சரி, அந்த செல்ஃபுக்குள்ளே எப்படி போகிறது? அறிவுக்குள்ளே போயிடலாம், ஆற்றலுக்குள்ளே போயிடலாம். பார்த்தா அதுக்கு நம்மளுடைய ஞானிகள் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. அஷ்டாங்க யோகத்தை கடந்து
அடுத்து சமாதி நிலை, நிர்விகல்ப சமாதி நிலை என்பது கூட டோட்டலி எண்ணமற்று மனமற்று போவது. அதான் முதல்ல சொன்னேன். மனமற்று போனால் எனக்கு எண்ணம் இருக்கிறது. சுவாமி சர்வப்பிரியானந்தா நல்லா பேசுகிறாங்க. தேர் இஸ் நோ ஈகோ, தேர் இஸ் நோ தாட், எவ்ரிதிங் இஸ் நத்திங். நான் அதை ஃபீல் பண்ண தொடங்கினேன். நான் ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான விஷயங்களோடு நான் படித்து கொண்டிருக்கிறவன், பார்த்து கொண்டிருக்கிறவன், பேசி கொண்டிருக்கிறவன். குறிப்பாக குழந்தைகள் மத்தியிலே ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி என்பதை திரு இறையன்பு அவர்களுடைய அறிவுரையின் பேரில் ஆரம்பித்து கொஞ்சம் நடத்தி கொண்டிருப்பவன். அப்போ எனக்கு ஒரு காலத்தில் பணம் முக்கியம், பொருள் முக்கியம், ஈகோ முக்கியம், மரியாதை முக்கியம், கௌரவம் முக்கியம், ஒரு சுகமான கற்பனை முக்கியம், நம்மளை பற்றி புகழ்ந்தால் முக்கியம், இப்படியெல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி இகழ்ந்தால் பயங்கர பரபரப்பு, ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு மேலே பரபரப்பு. இப்போ வராமல் இருக்குன்னு சொல்லலை, வரும். அப்போ எப்படி வந்துடும்னா 100% இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகுது. அதை எனக்கு சொல்லுவாங்க, நீங்கள் எதுவும் தியானம் பயிற்சி எடுக்கிறீங்களா, வேறு ஆன்மீக பயிற்சி எடுத்து வரும். தானாகவே நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த அனுபவங்கள் இருந்து நான் காணாமல் போனேன் என்பது தான் போய்கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த உளவியல் அதுக்கு அழகாக சொல்கிறார் சர்வப்பிரியானந்தம், நல்லா சொல்கிறார். அந்த நிலையை அடைந்தவர்களுக்கு ஈகு உலகத்தில் இருப்பார்கள், பேசுவார்கள், இன்ட்ராக்ட் பண்ண அழகாக சொல்கிறார். என்னை அசத்துச்சு. இப்போ நான் அடைந்தேன்ற செய்தியே நான் சொல்ல வரையில, அதை அடையக்கூடிய ஒரு எல்கேஜியிலே இவ்வளவு சுகமாக இருக்குது. சுகம் என்ன சுகம்? உடம்பில் இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களும், நான் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், உடம்பில் இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி செல்களும் அமைதியாகின்றன. கருவறையில் இருக்கும்போது அமைதி இருக்கும்போது அந்த அமைதி இருக்கிற நேரத்தை தான் நம்ம ஆளுங்க நிறையா சொல்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த எம்டினஸ்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு ஓஷோவில் நிறையா சொல்லியிருக்காரு. நான் அந்த எம்டினஸ்ஸுக்குள்ளே எப்படின்னா அப்படி ஒன்றும் இல்லாமல் போகும் பாருங்கள். அந்த ஒன்றும் இல்லாமல் போகிறதுலேருந்து அப்படி விலகி மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ளே ஒன்று அப்படி இயங்க தொடங்கும் போது பார்த்தா உலகத்தில் செய்கிற எல்லா விஷயத்திலையுமே ஒரு பார்வையாளனாக இருக்க வைக்கிறது ஒழிய அதில் பங்காளனாக உணர முடியலை. இதுதான் இயற்கையின் நிகழ்ச்சியா? அந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் பொன்னாகி பூண்டாகி எவ்வளவோ பாடிட்டாங்கல்ல. நான் சொல்கிறேன், ஒவ்வொரு அணுவணுவான விஷயத்தையும் அந்த சக்தி படைத்து ஒரு விதை தானே. அப்புறம் அது ரொம்ப பேச வேணாம். இவ்வளவு பரிணாமம் ஆகியிருக்கே, யார் இதை செய்ய முடியும்? நம்ம எளிமையாக நான் பேசிக்கிறேன். அடிக்கடி சில பேர் கேட்பாங்க, சாப்பிட்றீங்கல்ல, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்கள் ஜீரணம் பண்ணீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான். எந்த நாய்க்கும் எந்த பஸ்ஸுக்கும் ஹார்ட் அட்டாக் வருதான்னு பாருங்கள். சாப்பிட்றத பசுவெல்லாம் அதுக்கு மேலே சாப்பிடாது. இதையே ரொம்ப பேசலைன்னா, ஒட்டுமொத்த மருத்துவமும் இந்த பூமியில் வந்தது யார் காரணம்? ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்தது யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணங்கள் தான். அந்த இடத்துல தான் இந்த மகாசக்தியினுடைய ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். அந்த எண்ணங்களும் உனக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. கொஞ்சம் இதை பிரிச்சுக்கலாம். மற்ற எல்லா மிருகங்களுக்கும் பொறிகள் புலன்கள் எல்லாமே இருக்கின்றன, நமக்கும் இருக்கின்றன. ஆனால் நமக்கு மட்டும்தான் சிந்திக்கிற ஒரு பெரிய டியூனிங், ஒரு ப்ரூனிங், ஒரு சென்சிட்டிவிட்டி உள்ளே மைக்ரோ சென்சிட்டிவிட்டி உருவாகி அதிலிருந்து அப்படி பேச தொடங்குறோம்.
அதை வைத்திருக்கிற மாபெரும் பொக்கிஷமாக மூளையை வச்சு, இன்னும் நீங்கள் நிறைய போனீங்க, மூளைக்குள்ளே வந்து டிஎன்ஏ உருவாகிருக்கு. நீங்கள் இறைவன் வந்து ஏதோ ஒரு மனிதனை அனுப்பி விட்டார்னு நினச்சிடாதீங்க, ஒரு சிங்கத்தை அனுப்பிவிடாங்க. இதை அனுபவித்து எப்படி ஒரு விதைக்குள்ளே இவ்வளவு பெரிய பரிணாமம் வந்ததோ, அது மாதிரி ஒன்றை படைத்து அந்த ஒன்றிலிருந்து பலவாகி, அது நிறைய பாடல்களாக, ஒன்றானவன் உலகில் இரண்டானவன் பலவானவன் அப்படின்னு படைச்சு, அதை அவங்க எவ்வளோ உணர்ந்திருக்காங்களோ நம்மளுடைய ஞானிகளும் ரிஷிகளும், அதை ஒரு சின்னவனாகிய நான் உணர செய்கிறேன். சத்தியமாக எனக்கெல்லாம் வந்து இது இது விட்டு போச்சுன்னு சொல்லி கூட சொல்லலாம், விட்டு போச்சு. ஆனால் பசிக்குது அதையும் சொல்லித்தான். இந்த காரில் பைக்கில் போகிறதுக்கு கன்வீனியன்ஸ் வேண்டி கிடக்கு, அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் தேவைப்படுது, அதுக்காக உழைக்கிறேன்னு கூட சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்? இந்த பூமியில் இருக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள்னா என்ன? பூமி சுழன்று கொண்டிருக்கிறது, ஒரு நாளைக்கு நின்றா சூரியன் சுழன்று கொண்டிருக்கிறது, நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் பாருங்க, கோள்கள். அதே மாதிரி உடம்புக்குள்ள இருக்க அத்தனை பொருள்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுல ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹார்ட்டு முச்சத்து எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு கான்செப்டை பார்க்க அப்படியே ஓஷோ அடிக்கடி சொல்லுவார், நீ நடக்கிறேன் என்று நினைக்காத, நடக்கும் போதும் நீ விழிப்புணர்வோடு இருன்றார். அது அந்த வார்த்தையை யார் புரிஞ்சுருக்காங்களோ நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த பேசுகிறேன் அல்லவா, இந்த பேச்சு எங்கேருந்து வருகிறதுன்னு பார்க்குறேன். அப்போ எல்லாமே மெடிடேட்டிவ் ஸ்டேட் ஆகிருதுன்னு எனக்கு தெரிஞ்சது. இது எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கன்னெலாம் சொல்ல வரல. அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருந்தால் என்ன ஆகுதுன்னா, எந்த எண்ணத்தை இந்த பூமியில் நாம் செய்கிறோமோ அந்த எண்ணத்திற்குரிய உலகத்தரமான படைப்பு திறன் வருகிறது. அதுதான் முக்கியம். அப்படி வந்தது தான் இன்றைக்கி இருக்க விஞ்ஞானம் பூரா. அந்த விஞ்ஞானிகள் இப்படி நோத்தாட்டுக்கு போய் சமாதி நிலைக்கு போய் பெரிய அதெல்லாம் போனாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க போயிருந்தும் ஸ்பார்க்கான விஷயந்தான் இது. அது எதாக இருந்தாலும் வச்சுங்க, அதை நம்ம அனுபவிக்கத்தான் இந்த பூமியில் நாம் ஏன் பிறந்திருக்கிறோம் என்பதை அப்புறம் கண்டுபிடிக்க முடிச்சு. எனக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு காலத்தில் எப்படி பிரச்சனை வந்து என்னென்ன பண்ணுச்சு, இப்போ பிரச்சனை வந்தோடனே சுவாமிஜி சொன்னது மாதிரி தான் வரும். ஓகே, இரவுக்குள் எத்தனை விடிவுகளோன்ற மாதிரி அந்த கடுமைகளை அனுபவிச்சுக்கிட்டு தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு வெயிலில் ஒரு 50 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா அதுக்கு கார் வேணும், ஏசி கார் எல்லாம் சொல்லணும்ல. பரவாயில்ல, வெயிலில் போவோம் அப்படின்னும் போது இந்த வெயிலில் இருக்கக்கூடிய அந்த தாக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டே போய் அந்த நிழல்கள் நின்று நான் பயணம் பண்ணுவேன். அதில் ஒன்றும் ரகசியம்லாம் இல்லை. அப்போ வெயில் தாக்குதில்ல. இப்போ மற்றவங்க கம்ஃபர்ட்டுக்கு போனவங்க வெளியே வர முடியாது. அப்படின்னா நான் பெரிய போராளின்னு சொல்ல வரல. இவ்வளோ விஷயங்களையும் தாங்கிக்கிறதுக்கு வந்து அதுக்குள்ளேயும் உள்ள கொடுத்து, அறிவை கொடுத்து, எண்ணத்தை கொடுத்து, நுண்ணறிவை கொடுத்து, பகுத்தறிவை கொடுத்து, இதையெல்லாம் பார்க்கின்ற, எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ என்ற அந்த அறிவை கொஞ்சம் கொடுத்து அங்கிருந்து பார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவன் சொன்ன விஷயத்தை மெய்யுணர்வு அதிகாரத்திலிருந்து எடுத்துக்கிட்டு, அதே நேரத்தில் அறிவுடைமை அதிகாரத்தில் இருக்கிறது எடுத்துக்க முடியும். ஏன்னா சாதாரண நிகழ்வுகளை எப்படி பார்க்கணும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, இப்படியெல்லாம் அலசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஒரு ஸ்பார்க் வந்தது. ஒரு செய்தி காலையில் எனக்கு, நான் ஒருத்தங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணும்போது ஒரு செய்தி சொன்னேன். நான் அவர்களிடம் ஏதோ சொல்லும்போது கூட ஏதோ நாம் சொல்லிட்டோமோ அப்படின்னு நினச்சி செஞ்சு கொஞ்சம் தடவை வந்துச்சு. சரி, அதுக்கு பணம் கூட வேணாம்ன்றுவோம் அப்படின்றலாம் மைண்டில் வந்துச்சு. ஆனால் அது திரும்பி எனக்கு வந்துச்சு. அதில் நான் என்ன கற்றுக்கிறேன்னா, இப்போ சர்வபிரியானந்தா இன்றைக்கி கேட்டேன்னு சொல்கிறேன்ல, ஆக்சுவலாக அதை தேடுறேன். என்ன தேடுறேன்னா, கம்ப்ளீட் சிஸ்டமே ஆஃப் ஆகி ஒன்றும் இல்லைன்னு வந்துடும், என்னமும் வேலை செய்ய வேணாம்னு வந்துடும்.
எதையும் சிந்திக்க வேணான்னு வந்துடும். சிந்திக்க வேணாம்னா நான் சிந்திக்க கட்டுப்படுத்துறதில்ல காணே. சரி சும்மா இருப்போம்டே வரும். ஆனால் சும்மா இருப்போம்னு சொல்லும்போது எங்கெங்கோ இருந்து இயக்குறத நான் பார்த்தேன். இது யாருக்கு நான் புரிய வைக்கணும்? வார்த்தைகளில் வரும், தொலைபேசியில் வரும், புத்தகங்களாக வரும், வாட்ஸ்அப்பில் வரும், செய்திகளாக வரும், மனிதர்களாக வருவாங்க, காட்சிகளாக வருவாங்க. இப்போ இந்த 3 நாட்களாக இந்த விஜய் மேட்டர் நடந்துக்கிட்டு இருக்கேன் கரூரில் வரும். அதெல்லாம் எனக்கு நிறைய செய்தி கொடுத்துருக்கு. நான் அதெல்லாம் இப்போ பதிவு பண்ண விரும்புகிறேன். எனக்கு கொடுத்த செய்தி பிரபஞ்சம் கொடுக்குது. இந்த மனிதனை அனுப்பி 40 பேர் இன்னைக்கு இறந்துருக்காங்கன்ற உருவானதுக்கு வேறு ரகசியம் இருக்குப்பா. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டுருன்னு வந்துச்சு. அப்படி வரும்போது தான் அப்படின்னு நினைக்கிறேன். உடனே அவங்களே கூப்பிட்டு எனக்கு தகவல் சொல்கிறாங்க, தூண்டி விட்டாங்க. இல்லை அப்படின்னு. அந்த தூண்டுதல் எனக்கு என்ன பண்ணுதுன்னா, ஓகேன்னு அப்படியே உட்காந்துருக்கேன். ரைட், அதை பதிஞ்சு வச்சுருவோமே அப்படின்னு ஒரு ஜஸ்ட்டு ஸ்பார்க்கில் பதிஞ்சு, இது மாதிரி ஸ்பார்க் பூரா நிறையா பதிஞ்சிக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி பதிஞ்சது இதுதான். மறுபடியும் பதிகின்றேன். நிறைய பேசலாம்னு பார்த்தாலும் பதிகின்றேன். நன்றி, வணக்கம். ஏதோ நண்பர்களுக்கு இது தேவைப்படும் நினச்சி பதிகிறேன். அதை தவிர வேறு ஒன்றுமே இது இல்லை. தேங்க்யூ, வெரி நைஸ்.